நான் நினைத்தால் எந்த நாட்டிலும் போர் விமானத்தை இறக்குவேன். யாருடைய அனுமதியும் தேவையே இல்லை. உலக நாடுகளுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை. ஈரான் மீதான தாக்குதல்களுக்கு தங்களின் தளங்களை பயன்படுத்த அமெரிக்காவுக்கு ஸ்பெயின் அரசு அனுமதி மறுத்துள்ளது. அமெரிக்காவும் ஸ்பெயினும் நாட்டோ கூட்டமைப்பில் உள்ள நாடுகள் என்பதால் அமெரிக்கா தனது போர் விமானங்களை ஸ்பெயினின் ரோடா மற்றும் மோரோன் ராணுவ தளங்களில் நிறுத்தி வைத்திருந்தது. இந்த போர் விமானங்களை கொண்டு ஈரானை தாக்க அமெரிக்கா திட்டமிட்டது. இதற்கு தங்களின் தளங்களை பயன்படுத்த அமெரிக்காவிற்கு ஸ்பெயின் அனுமதி மறுத்தது. இதனால் வேறு வழியின்றி அமெரிக்கா தனது போர் விமானங்களை ஸ்பெயினிலிருந்து வேறு இடத்திற்கு கொண்டு சென்றது. ஈரான் மீதான தாக்குதலுக்கு தங்களது விமானப்படை தளத்தை பயன்படுத்த ஸ்பெயின் மறுத்த நிலையில் ஸ்பெயின் உடனான வர்த்தக உறவை முற்றிலுமாக நிறுத்த உத்தரவிட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். மேலும் அவர், எங்களுக்கு யாரும் மறுப்பு தெரிவிக்க முடியாது, தேவைப்படும் இடத்தில் போர் விமானங்களை கொண்டு சென்று நிறுத்துவோம் எனவும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். இதன் மூலம் தங்களுக்கு தேவையான ஒரு இடம் எந்த நாட்டில் இருந்தாலும் அதை தாங்கள் பயன்படுத்தியே தீருவோம் என அமெரிக்கா வெளிப்படையாகவே தெரிவித்துள்ளது. இன்று மத்திய கிழக்கில் ஆதிக்கம் செலுத்தி வரும் அமெரிக்கா வரும் நாட்களில் ஆசியாவில் உள்ள தனது கூட்டாளி நாடுகளையும் அந்த நாட்டின் பகுதிகளையும் எவ்வித ஒப்புதலும் பெறாமல் பயன்படுத்தலாம் என்ற அச்சம் எழுந்துள்ளது. ஒருவேளை தனக்கு உதவ முன்வராத நாடு எதுவாக இருந்தாலும் அந்த நாட்டின் எதிரி நாடு மூலமாக அமெரிக்கா பழி தீர்க்கும் என்பதை ட்ரம்பின் இந்த பேச்சு மூலம் புரிந்து கொள்ள முடிகிறது.